ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய நாளில் சந்திரன் நமக்கு கடகராசியில தான் இருக்காரு. நல்ல மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். சனிக்கிழமையான இன்று ஸ்திரவாரத்தில் எந்த ஒரு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் துவங்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு இன்று அனுகூலமாக அமைகிறார். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதோ அல்லது ஆஞ்சநேயரை வணங்குவதோ உங்களுக்கு நல்ல ஒரு மனசிற்கு திருப்தியும் சந்தோஷமும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு பல நாள் கனவுகள் இன்று நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனதில் சின்ன குழப்பங்கள் போகலாம். இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனவேதனை தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும். மிதுனராசி நேயர்கள் இன்று மிதுனராசி நேயர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் இன்று உங்களுக்கு வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் உண்டு. எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசியில் இருப்பது சற்று மனதில் குழப்பத்தை தரலாம். இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பல நாட்களாக இருந்து வந்த தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக இருக்கும். இன்று பொருளாதாரத்தில் சற்று சிக்கல்கள் காலை நேரத்தில் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் சின்ன சஞ்சலங்கள் போகலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் இன்று குழப்பங்கள் போகும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய வேலை தொடங்குவது மற்றும் விண்ணப்பம் செய்வது, அது சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பது வெற்றியை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல முன்னேற்றங்களும், ஒரு சிலருக்கு இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்படையும். இன்று ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சற்று திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில குழப்பங்கள் வரலாம். இன்று நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்து மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபட எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். துலாம் ராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளும் மற்றும் 7ஆம் இடத்தில் கிரக சேர்க்கைகளும் சற்று பொருளாதாரத்தில் குழப்பங்களையும் கணவன் மனைவி இடையே குழப்பங்களையும் தரலாம். புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் இன்று உண்டு. வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம். விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மூலமாக குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக அமைகிறது. தேவையில்லாத மனதில் குழப்பங்கள் வரலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் சற்று தடங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமையான இன்று கருட பகவானுக்கும் மற்றும் ஆஞ்சநேயருக்கும் தீபம் ஏற்றவும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இன்று உங்களுக்கு தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தும். ஆகையினால் இன்று கருடனை பிரார்த்தனை செய்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்ப வழக்கங்களில் இன்று இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களினுடைய கணவர் பிள்ளைகள் இவது அனைத்துமே உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாகவே இருக்கும். இன்று சனிக்கிழமை ஸ்திரவாரம். இன்றைய நாளில் நீங்கள் புதிய
வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் தொடங்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று இன்று உங்களுக்கு குழப்பத்தை தரலாம். தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களினுடைய ஒரு அனுசரணையும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மனசோர்வு தீரும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம். மீனராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களும் உங்களுக்கு மாறும். மீனராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மீன ராசியில் தற்பொழுது செவ்வாய் சனி கிரக சேர்க்கையின் பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும்? நம்ம மீன ராசி மட்டும் சொல்றோம், பொதுவாகவே எந்த கிரகமுமே சரியில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் போய் உட்காந்துருக்கறதுனால ஏதோ ஒரு தவிப்பு, ஏதோ ஒரு மன கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். இது எத்தனை பேர் புரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்கவுங்க வீடை எடுத்துக்கோங்களேன், ஒரு எல்லாமே இருக்கும், எதுவும் குறை அப்படிங்கலாம் கிடையாது. பட் யாருக்குமே மனசளவில் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையை இந்த கிரகங்கள் கொடுக்குது. இது எப்போ மாறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் மாறுறது. அது வரைக்கும் எந்த கிரக நிலைகளுமே நல்லா இல்லை. பட் வி ஹாவ் டு ரன் ஆர் டேஸ் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? டெய்லி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மன தவிப்பு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம உடையவரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த ராகு கேத்துக்குள்ள கிரகங்கள் இருக்கிறதுனால நிறைய புத்து இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாம். இந்த மீனத்துல செவ்வாசனி இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு சரியான டேஞ்சரஸ் காம்பினேஷன். ஸோ இது கேந்திரத்துல வேற இருக்கு. அதனால இந்த போர் கொஞ்சம் எப்படி போயின்னு இருக்கு, கொஞ்சம் நமக்கு அதை பத்தின விஷயங்கள் இப்படி அடங்கினா மாதிரி இருக்குல்ல, இது டமால்னு ஒரு பூகம்பம் மாதிரி என்னைக்கு வேணாலும் வெடிக்கலாம். இந்த செவ்வாசனி சேர்க்கைங்கிறது அப்படிதான், ஒரு ஆட்டம் பாம் மாதிரி. அதனால அது தனுசுல இருந்தாலும் டேஞ்சர் தான், மீனத்துல இருந்தாலும் டேஞ்சர் தான். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், திடீர் விபத்துகள், அதே மாதிரி ஒரு பண பற்றாக்குறை வருவதற்கு, இது எல்லாமே இந்த செவ்வாய் சனி சேர்க்கையில இருக்கு. அதுவும் போய் குரு வீட்டுல இருக்கிறதுனால அது அவ்வளவான ஒரு நல்ல காம்பினேஷன் இல்லை. கடவுள் தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும். செவ்வாய் பகவான் மாறுற வரைக்கும் நமக்கு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை உலக அளவிலேயே உண்டு. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.